ஒரு தலைவனுடைய ஒரு பெரிய ஒரு மாசு கூடியிருக்கு. 3 லட்சமோ 4 லட்சமோ ஏதோ ஒன்றுயா அவ்வளோ பேர் வர்றாங்க, வெயில தாங்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க வழியாக வந்துட்டு நீங்கள் பேச போகிறீங்க. ஊடகங்கள் எல்லாம் பெருசாக பார்க்க போகுது. நீங்களாம் மதிக்கிறீங்க, நானும் நிற்கிறேன் ஊடகத்தில், எல்லாரும் ஒரு ஒரு டிவியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் எப்படி பேசணும்? உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இவர் சொல்கிறாருல கொள்கை எதிரி பாஜக அப்படின்ட்டு, அந்த கொள்கை எதிரியை எந்த இடத்துலையுமே தொடவே இல்லை இவர். இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா ஓட்சோரி, வாக்கு திருட்டு. இந்த வாக்கு திருட்டு எப்படி பதவி பறிப்பு மசோதா, அது பதவி பறிப்பு மசோதா. இன்னொன்று ஒரே நாடு ஒரே தேர்தல், 3வது எல்லாம் ஒரே. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா அந்த வாக்கு திருட்டு தான். இந்த வாக்கு திருட்டு எல்லா எதிர்கட்சிகளும் கண்டிக்கின்றன. பிஜேபின்ற ஒரு கட்சியை தவிர மற்ற எல்லாருமே கண்டிப்பாங்க. ஏன்னா ஆதாரபூர்வமாக எடுத்து வெளியிடப்பட்டது. ராகுல் காந்தி அதை ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்றாரு. 7ஆம் தேதி நடக்குது. அது இவங்களுடைய மாநாடு என்னைக்கு நடக்குது? 22ஆம் தேதி நடக்குது. 15 நாள் இந்த நாட்டில் பெரிய விவாதத்துக்குரியது இது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பீகாரில் நடக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அது அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம், இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா அது உச்சநீதிமன்றத்திலே கேஸ் நடக்குது. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க. அது 3வது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 30 நாள் சிறையை வச்சு 10 நீக்கிடலாம் அப்படின்றது. அதனால யார் மேலே வேணாலும் பாயும் அப்படியான ஒரு இது. இதை பற்றி பாருங்க, ஒரு மென்ஷனே இல்லை.